எங்களுடைய ஆர்ஜிஎஸ் காமதேனு தீவன ஆலையில் ஒரு தீவனம் தீவனம் நாங்கள் தயார் பண்ணுறதில்ல, பசுக்களுக்கான பரிசுத்த உணவை எப்படி நாங்கள் தயார் பண்ணுறோம் அப்படிங்கிறத சுருக்கமாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். நம்மளுடைய பசுக்களுக்கு ஒரு உணவை தயார் பண்ணுறதுக்காக இந்தியா முழுவதிலிருந்து தரமான மூலப்பொருட்களை நாங்கள் கொள்முதல் செய்கிறோம். அதுவும் எங்களுடைய நேரடி கண்காணிப்பில். நம்மளுடைய ஆர்ஜிஎஸ் காமதேனு மாட்டுத்தீவன நிறுவனத்துக்கு ஒரு நாளைக்கு நாம் கொள்முதல் பண்ணக்கூடிய பல மூலப்பொருட்கள் ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய ஆர்ஜிஎஸ் தீவன ஆலையை வந்து அடையுது. வந்தோனையும் உற்பத்தி பண்றது கிடையாது. முதல்ல எங்களுடைய தர கட்டுப்பாட்டு மையத்தில் இருக்கக்கூடிய சோதனை நிபுணர்கள் போய் வந்திருக்கிற லாரியில பல்வேறு மூலைகள்ல இருந்து சாம்பிள்ஸை எடுப்பாங்க. எடுத்த அந்த சாம்பிள்ஸை எங்க நிறுவனத்துக்குள்ளேயே இருக்கக்கூடிய எங்களுடைய சொந்தமான தர கட்டுப்பாட்டு மையத்துக்குள்ளார கொண்டு போய் ப்ராக்சிமேட் அனாலிசிஸ் அப்படின்ட்டு சொல்லக்கூடிய அந்த டெஸ்டிங்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 10 ஆய்வை நடத்துவோம். இது கிட்டத்தட்ட 3 மணி நேரம் ஆகும். இந்த 3 மணி நேரத்தில் இந்த டெஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறம் தரம் கரெக்டாக இருந்ததுன்னா தான் நாங்கள் அந்த மூலப்பொருளை இறக்கிறதுக்கு அனுமதிக்கிறோம். எங்கள் QC லேப்ல இருந்து ரிசல்ட்ஸ் வந்த உடனேயே அதை எங்கள் நிறுவனத்தில் இருக்கக்கூடிய தலை சிறந்த ஊட்டச்சத்து நிபுணர்கள் குழு கிட்ட இந்த ரிசல்ட்ஸை கொடுக்குறாங்க. கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேரில் இந்த ரிசல்ட்ஸ் எல்லாமே சேர்த்திட்டு ஒரு பசுவுக்கான துல்லிய ஊட்டச்சத்து உணவை நாங்கள் வடிவமைக்கிறோம். இந்த ஃபார்முலாஸை வடிவமைச்சோனையும் எங்களுடைய உற்பத்தி குழு கிட்ட இந்த ஃபார்முலாஸை ஒப்படைச்சிருவாங்க. என்னதான் நம்ம ஒரு தரமான மூலப்பொருட்களை நம்ம வாங்கியிருந்தாலும் அதை நம்ம உற்பத்தி பண்ணும் பொழுது சில சந்தேகத்தின் அடிப்படையில் அந்த மூலப்பொருட்கள் செல்லக்கூடிய இடங்களில் ஏதாவது சாண்ட் அண்ட் சிலிக்கா இல்லைன்னா மெட்டல் பீசஸ் ஏதாவது மூலப்பொருட்களில் வந்திருந்தால் என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தில் எங்களுடைய எல்லா மிஷின்லேயும் ஒரு இடத்துல இல்லாமல் 8 இடத்துல காந்தங்கள் மேக்னட்ஸ் வச்சு அந்த ஃபாரின் பார்ட்டிகிள்ஸ் எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் தான் மூலப்பொருட்கள் மெயினான மிக்சருக்கு போகுது. இப்படி நாங்கள் ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் பசுவுக்கு ஒரு அக்கறையான உணவை தயார் பண்ணணுங்கிறத மனசில் வச்சுக்கிட்டு தயார் பண்ணுறோம். இந்த ஃபார்முலாஸை நாங்கள் என்ன பண்ணுறோம்னா மிஷினில் இந்த மூலப்பொருட்களை எல்லாம் அந்த ஃபார்முலா படி கலக்கிறதுக்கு கம்ப்யூட்டரில் ரெசிபி அப்படிங்கிறத செட் பண்ணி அதில் அந்த ஃபார்முலாவை நாங்கள் மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம். இது முழுக்க ஒரு தானியங்கி மிஷின்ஸ், ஆட்டோமேட்டட் மிஷின்ஸில் தயாரிக்கப்படுகின்ற பரிசுத்தமான பசுக்களுக்கான உணவு. தீவனத்தை உற்பத்தி பண்ணோனையும் அங்கேயே எங்களுடைய கண்ட்ரோல் ரூம்லேயே, அதாவது நல்ல ட்ரைனிங் கொடுத்த ஸ்டாஃப்ஸ் மூலமாக ஃபிசிக்கல் குவாலிட்டி பெல்லட் டியூரபிலிட்டி இண்டெக்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அந்த பெல்லட் டியூரபிலிட்டி இண்டெக்ஸை சரியாக இருக்குதாங்கிறத பார்த்துருவோம். அடுத்தது அங்கேயே ஒரு தண்ணியை வச்சு கரெக்டாக கரையுதா அப்படிங்கிறத ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் பார்த்து தான் அது உங்களுடைய பண்ணைகளுக்கு சேருது. இந்த பேக்கிங் பண்ண ஒவ்வொரு மூட்டைகளும் கன்வேயரில் போகும் பொழுது ஒவ்வொரு மூட்டையும் நிறுவனத்தில் இருக்கக்கூடிய மெட்டல் டிடெக்டரை தாண்டி தான் போகணும். கடைசியாக அந்த தீவனத்தில் ஏதாவது துகள்கள் இருந்தாலும் மெட்டல் டிடெக்டர் மூலமாக அது எங்களுக்கு காமிச்சு கொடுத்துரும். தீவனம் உற்பத்தி ஆனதுக்கப்புறம் நாங்கள் அந்த தீவனத்தை அப்படியே உங்களுக்கு ஏற்றி அனுப்புறதும் கிடையாது. உற்பத்தியான ஒவ்வொரு பேட்சையும் நாங்கள் முறையாக எங்களுடைய ஆய்வகத்தில் மறுபடியும் ஒரு டெஸ்ட் இல்லைங்க 15 டெஸ்ட் எடுத்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் நாங்கள் வண்டியில் லோடு ஏற்றுறோம். முழுவதும் தயாரிக்கப்பட்ட இந்த பசுக்களுக்கான உணவை நாங்கள் அடுத்தது என்ன பண்ணுறோம்னா எங்களுடைய ஆய்வு மையத்திலிருந்து ரிசல்ட்ஸ் வந்ததுக்கப்புறம் வெளியில் அனுப்புகிறோம். இதுலேயும் எங்களுக்கு திருப்தி எப்பயுமே இருக்காது. திருப்திப்படுத்திக்கிறதுக்காக கால்நடை பல்கலைக்கழக தீவன ஆய்வு மையத்துக்கு அனுப்பிச்சு அங்கேயும் ரிசல்ட்ஸை நாங்கள் சரி பார்க்குறோம். நாங்கள் தயார் பண்ணுறது கரெக்டாங்கிறத நாங்கள் செல்ஃப் செக் பண்ணி தான் பார்த்துக்கிறோம். இது எங்களுடைய தர கட்டுப்பாட்டு ஆய்வகம் கரெக்டாக தரம் பார்க்குறாங்களாங்கிறதையும் நாங்கள் ஒருக்கா பரிசோதனை பண்ணி பார்க்குறோம். அதே போல் ஒரு லாரி வந்தோனையும் ஜஸ்ட் நாங்கள் மூட்டையை ஏற்றுறதே இல்லை. அந்த லாரி சுத்தமாக இருக்கா, தண்ணி ஈரப்பதம் இல்லாமல் இருக்கா, அதே போல் தார்பாய்கள் ஓட்டை இல்லாமல் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் அந்த லாரியில் நம்மளுடைய பசுக்கான உணவுகளை நாங்கள் லோடிங் பண்ணுறோம். நாங்கள் கொடுக்கறது வெறும் தீவனம் அப்படின்ட்டு நினச்சி நாங்கள் என்றைக்கும் உற்பத்தி பண்ணுறதில்ல. உங்களுக்கு நாங்கள் கொடுக்கறது எல்லாமே 46 வருஷத்தினுடைய அக்கறையான ஒரு பரிசுத்தமான பசுவின் உணவாக கருதி தான் உங்களுக்கு கொடுக்குறோம். கடந்த 46 வருஷமாக எங்களுக்கு பசுவுக்கு என்ன வேணுங்கிறதும் தெரியும், பால் பண்ணையாளர்களாகிய உங்களுக்கும் என்ன வேணுங்கிறது எங்களுக்கு தெரியும்.